கௌதம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அப்ளிகேஷன் பற்றி முக்கியமாக பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷனுக்கு பேர் ஃப்ரீசர். அப்ளிகேஷன் ஃப்ரீசர். சில இது ஆண்ட்ராய்டு கூடயும் வேறு. நம்ம ப்ளே ஸ்டோரில் வேணுனாலும் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். வெறும் ஃப்ரீசர்ன்னு இருக்கிறத வந்து இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. அது ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருள்களை மெமரியில் வச்சுக்கிறதுக்கு இருக்கிற அப்ளிகேஷனுக்கும் ஃப்ரீசர்ன்னு இருக்குது. இது வந்து நான் சொல்ல போகிறது அப்ளிகேஷன் ஃப்ரீசர் அப்படிங்கிறது அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது வந்து நம்ம ஒரு அப்பப்போ தேவைப்படுற எல்லா அப்ளிகேஷனையுமே ப்ளே ஸ்டோர்லேருந்து தரவிறக்கம் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஆனால் அது வந்து எப்போவாச்சும் தான் யூஸ் பண்ணுவோம். டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் வந்து வெறும் ஒரு 10, 5 இப்படி தான் இருக்குது. அப்போ தேவையில்லாத அப்ளிகேஷன் எல்லாம் பேக்ரவுண்டில் இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு உண்டான பேட்ரிங்கிறது கன்சம்ஷன் ஆகிட்டே இருக்குது. சீக்கிரம் பேட்ரி சார்ஜ் தீர்ந்து போயிடும். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, அன்இன்ஸ்டால் பண்ணுவோம் நிறைய அப்ளிகேஷனை. திருப்பியும் வந்து நம்ம ஞாபக சக்தியிலேயே இருக்காது, அது தேவைப்படும். இந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக இந்த ஃப்ரீசருங்கிற அப்ளிகேஷன் பயன்படுது. இந்த ஃப்ரீசர் அப்ளிகேஷனில் நம்ம நிறைய யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன் எல்லாம் தூக்கி இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணாதது இத்தனை அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அடோபி இது எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணுறது, அப்ளிகேஷன் லாக்கு, பினைன்னு ஒரு கார்ட்டூன் ரெடி பண்ணுறது, பாஸ்னிங்கிற ஒரு அப்ளிகேஷன் கவர்மெண்ட்டுது, காம்பஸு, கிம்பிள் ப்ரோன்னு சொல்லி ஃபோட்டோ வீடியோ வந்து சேக்காகாமல் பிடிக்கிறதுக்காக உண்டான டிவைஸ் கிம்பிளோடது. இப்படி நிறைய அப்ளிகேஷன் இருக்கிறதில்ல, நம்ம பூரா இழுத்து உள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். அதனால் இது வந்து ஃப்ரீசிங் நிலைமையில் இருக்குது. இப்போ ஃபேஸ்புக்கே வேண்டாம் அப்படின்னு நான் உள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். இதே கேன்வாங்கிற ஒரு எடிட்டிங் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கிறேன். ஒரு 50, 60 அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஃபோட்டோ எடிட்டிங்கு எல்லாமே வச்சுருக்கிறேன். இப்போ நம்மளுக்கு தேவைப்படுது, ஐஆர்சிடிசி இது வந்து தேவைப்படுது ட்ரெயின் புக்கிங்க்காக அப்படின்னா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா அன்ஃப்ரீஸ் அப்ளிகேஷன் ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் அப்படின்னு இருக்குது. ஓகே கொடுத்துட்டோம்னா இந்த ஃப்ரீசருங்கிற பிரிட்ஜ் அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வந்துடும். நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 நாள் தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணி போட்டு திருப்பியும் வந்து அந்த அப்ளிகேஷனை ஃப்ரீசருக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ இது பேபால் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வச்சுருக்கிறேன் பாருங்கள். மேப்ஸ் கோ, இன்ஃப்ரேம்னு ஒரு எடிட்டிங் அப்ளிகேஷன் எல்லாமே வச்சுருக்கிறேன். இப்போ இன்ஃப்ரேமை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டேன். அன்ஃப்ரீஸ் அப்ளிகேஷன் பண்ணுறதா அப்படின்னு கேட்குது. ஆமான்னு சொல்லி அன்ஃப்ரீஸ் பண்ண சொல்லிட்டேன்னா அதுவும் வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், ஃப்ரீசர் அப்ளிகேஷனுக்குள்ளேருந்து வெளியில் வர்ற ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் வந்து வெளியில் வந்துருச்சு பாருங்கள். அப்போது நம்ம இந்த மாதிரி என்னென்ன அப்ளிகேஷன் நம்மளுக்கு வேண்டாததோ உள்ளே தூக்கி போட்டு வச்சுக்கலாம். வேணுங்கிறப்போ யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஃப்ரீசர்லேருந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், திருப்பி இழுத்துட்டு போய் ஃப்ரீசருக்குள்ளே விட்றேன். ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஃபிலிமோரான்ட்டு ஒரு எடிட்டிங் அப்ளிகேஷனு, இன்சர்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ இன்சர்ட் எனக்கு வேண்டாம், அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, அதை ட்ராக் பண்ணிட்டு போய் ஃப்ரீசருக்குள்ளே போட்டுடுறோம். ஃப்ரீஸ் ஆகியாச்சு. மறுபடியும் வேணும் அப்படின்னா அந்த ஃப்ரீசருக்குள்ளே போய் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த இதை இன்சர்ட்டை கிளிக் பண்ணினோம்னா அன்ஃப்ரீஸ் பண்ணுறதான்னு கேட்குது. கொடுத்தோம்னா வெளியில் வந்துடும். இது மிக அருமையான அப்ளிகேஷனு. புரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்யூ.